மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலி டிராவல் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி போட்டிருப்பேன். இந்த மாரி உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ற மாரி எந்த வீடியோ வந்திருக்காது. இது சும்மா ஒரு ட்ரை மாரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் பார்த்து ரொம்ப புடிச்சு ஒரு இந்த படத்த பத்தி பேசணும். இல்ல நான் ஜெனரலா படம் நல்லா இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த மாரி ஏன் நம்ம சேனல்ல போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் தான். ஸோ இன்னைக்கு இந்த மாரி நான் பார்த்து ரொம்ப புடிச்சு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போற படம் வந்து 12 ஆங்ரி மேன் அப்படிங்கிற படம். இது 1957ல வந்த படம். மோஸ்ட்லி எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் பேரு. 12 ஆங்ரி மேன் அப்படிங்கிறது. நானுமே ரொம்ப நாளா வந்து கேள்விப்பட்ட ஒரு படம் தான். பட் ஆனா நான் வந்து பார்த்தது கிடையாது. ஆ ஃபார்ச்சுனேட்லி நேத்து நான் அந்த படத்த பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்த பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. பிரைம் வீடியோல இருக்கு. படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா சிங்க் ஆகும். இது ரிவ்யூ மாதிரி வீடியோலாம் இல்ல. சின்னதா ஒரு டிஸ்கஷன் தான். படத்த ஆல்ரெடி பார்த்தவங்க நீங்க அப்படியே வீடியோ பார்க்க கன்டின்யூ பண்ணலாம். 12 ஆங்ரி மேன் அப்படிங்கிற படம் வந்து 1957ல வருதுங்க. ஸோ இது ஹென்றி ஃபண்டா அப்படிங்கிறவர் தான் வந்து மெயின் கேரக்டரா இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மாரி தான். லைக் நம்ம யூசுவலா நெறைய கோர்ட் ரூம் ட்ராமா பார்த்திருப்போம். அந்த மாரி இது கிடையாது. ஸோ பிஃபோர் இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் லைக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து அது தெரிஞ்சா இனிமே உங்களுக்கு நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்தியால வந்து பிரிட்டிஷ் அவங்கலாம் இருந்த டைம்லலாம் வந்து ஜூரி சிஸ்டம் அப்படிங்கிற மாரி தான் மெயினா இருந்தது. ஸோ அது எப்படின்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு கேஸ் கொண்டு வராங்க, அக்யூஸ்ட் இருக்காங்க. ஸோ அதுக்கான தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா டிஸ்கஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸஸ் எல்லா கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு செட் ஆஃப் ஜூரிஸ் இருப்பாங்க. அவங்க பேசி டிசைட் பண்றது தான். ஓகே, நான் வந்து இவர் பண்ணது வந்து தப்பு. இவங்க பண்ணது தப்பு இல்ல. ஐ ஃபைண்ட் ஹிம் கில்ட்டி. நோ, நாட் கில்ட்டி அப்படின்னு இவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா வந்து குடுக்குற ஜட்ஜ்மென்ட் தான் அங்க இருக்கும். ஸோ அந்த ஜூரி சிஸ்டம் வந்து இந்தியால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல ரொம்ப பயாஸ்டா போகுது அப்படிங்கிறனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கரண்ட்டா இருக்க மாரி ஒரு ஜட்ஜ் அவர் கம்ப்ளீட்டா எல்லா ஆர்குமெண்ட்ஸும் லைக் எல்லா கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே அவர் கேட்பாரு. எல்லா எவிடன்ஸுமே அனலைஸ் பண்ணுவாரு. ஃபைனலா அவர் சொல்றது தான் ஜட்ஜ்மென்ட். அங்க பயாஸா எதுவும் இருக்காது. அப்படிங்கிற மாரி இந்த சிஸ்டம் இப்போ கரண்ட்டா இருக்க சிஸ்டம் வந்தது. ஸோ இப்ப நாம பார்க்க போற அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த ஜூரி சிஸ்டம் தான் அப்ப இருந்தது. ஸோ இருந் அப்ப அந்த ஜூரி சிஸ்டம் இருக்க டைம்ல வந்த ஒரு சின்ன கேஸ். அந்த கேஸ்ல என்ன நடக்குது? அதுதான் இந்த கதை. ஓகே. இந்த 12 ஆங்ரி மேன் அப்படிங்கிற படத்தோட ஒன்லைன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 இயர் ஓல்டு கை. அவன் தான் வந்து இங்க நடக்கிற அந்த கேஸோட அக்யூஸ். அவன் வந்து அவங்க அப்பாவ கொன்னுட்டான் அப்படிங்கிறது தான் கேஸ். ஸோ அவனுக்கு எதிரான எல்லா சாட்சிகளும் சரி, விட்னஸும் சரி எல்லாமே ரெடியா இருக்கு. ஜஸ்ட் இந்த ஜூரி ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவன வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கில்ட்டியா, நாட் கில்ட்டியா. ஸோ கில்ட்டி அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அவன வந்து நெக்ஸ்ட் பனிஷ்மென்ட் தான். இல்ல நாட் கில்ட்டி அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட ஒன்லைன். ஸோ இப்படி அவங்க ஜூரி டிஸ்கஷன் தான் மெயினா ஃபோக்கஸா பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. உள்ள வந்தோனே எல்லாருமே அவங்களோட ஓன் பெர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து சட்டுப்புட்டுன்னு முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி, ஓகே, எல்லாருக்குமே அவன் வந்து கில்ட்டியா தான் தோணுது. ஏன்னா வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க தான் வந்து அந்த கேஸ பத்தி டிஸ்கஷன் நடக்கல. கேஸ பத்தி டிஸ்கஷன், விட்னஸ் எல்லாமே வந்து முன்னாடி முடிஞ்சிருச்சு. இவங்க ஜஸ்ட் வாண்ட் டூ கன்ஃபார்ம் வெதர் கில்ட்டியா இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணி. ஸோ அவங்க அந்த 12 மெம்பர்ஸ் வந்து அவங்க டிஸ்கஷன் ஸ்டார்ட்டிங் அப்பவுமே எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஆப்வியஸ்லி வந்து தட் காய் இஸ் கில்ட்டி. ஸோ நம்ம சீக்கிரம் அத சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இனிஷியலா வந்து என்ன பண்றாங்க, ஓகே, ஒரு வோட்டிங் மாரி எடுக்குறாங்க. இஃப் எவ்ரிஒன் 12 மெம்பர்ஸுமே வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே, ஹி இஸ் ப்ரூவன் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் முடிஞ்சிரும். இல்ல அதுல ஏதாச்சும் மாற்றம் இருந்ததுன்னா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் தொடரும். அப்படின்னு இருக்கும்போது அதுல 11 பேர் கில்ட்டிங்கிறாங்க. நம்ம ஹீரோவான ஹென்றி ஃபோர்ட் மட்டும் நாட் கில்ட்டி அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இன்னும் எனக்கு அவரோட பாயிண்ட் எப்படி சொல்றாருன்னா, நான் அந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறத அவர் சொல்லல. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குல்ல. அவன் தப்பு பண்ணாம கூட இருந்திருக்கலாம்ல. சும்மா ஜஸ்ட் ஒரு ஜட்ஜ்மென்டலா வர தேவையில்ல. அப்படிங்கிறதா அவரோட பாயிண்ட்டா இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த 11 பீப்பிளுக்குமே அவரோட அந்த வியூ வந்து சுத்தமா பிடிக்கல. பட் அவரு அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. அண்ட் 12 பேருமே ஓகே சொல்லாத வரைக்கும் இது வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியாதுங்கிற பட்சத்துல, இதுக்கப்புறம் தான் அந்த மெயின் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குது. அவங்க 12 பேருக்குள்ள. ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட ஒன்லைன். ஆ இப்பயுமே படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா போய் பாருங்க. நல்லாவே இருக்கும். இந்த படம் அதுக்கப்புறம் ரொம்ப இந்த படத்த பத்தி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு சூப்பரான விஷயம் அப்படி சொல்லணும்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல ஃபைட் அப்படிங்கிற மாரி எதுவும் கிடையாது. ஒரு சேசிங் சீனோ, இல்ல ஒரு சாங்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அந்த ஒரு ஜூரி ரூம்னு ஒண்ணு காமிக்கிறாங்கல்ல. அந்த 12 ஜூரர்ஸ் இருக்காங்கல்ல. அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். அவ்வளவுதான். ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் டூ த எண்ட். நீங்க பார்ப்பீங்க, என்னடா இது நமக்கு இன்னும் ஒரு அரவுண்ட் லைக் 2 ஹார்ஸ்க்கு படம் இருக்கே. ஆ என்ன என்னதான் பேச போறாங்க? எவ்வளவு நேரம் தான் அவங்க பேசுறதே கேட்கலாம். அதுதான் இந்த படத்துல அந்த பியூட்டியே அதுதான்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் லைக் நானுமே இந்த படம் பார்க்கும்போதும் அப்படிதான் நினைச்சேன். என்ன என்ன அவ்வளவு பெருசா பேசிற போறாங்க அப்படின்னு. ஆ ரொம்பவே அழகா வந்து அத கொண்டு போயிருப்பாங்க. இன்னொரு மெயினான பாயிண்ட் வந்து இந்த ஸ்டோரி லைன்ல பார்த்தீங்கன்னா,
அந்த அக்யூஸ்ட் ஆஃப் தி 18 இயர் ஓல்ட் காய் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவன் வந்து ஸ்லம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஹி இஸ் பீன் டு சம் ட்ராமா. லைக் அவங்க அப்பா வந்து டெய்லி அவனை அடிக்கிறதுல இருந்து எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டோரி வைஸ் அவங்க அதை மென்ஷன் பண்ணாலும், இது இன்னொரு பேரலா பாத்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த ஜூரிஸ்ல சில பேரு சின்ஸ் ஈஸ் ஃப்ரம் ஸ்லம் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பா அவன் தான் பண்ணியிருப்பாங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ லைக் அத அவன் பண்ணியிருக்கானா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு அவங்க போறதுக்கு ரெடியா இருக்கும். அவன் அந்த பேக்ரவுண்ட்ல தான் வந்திருப்பான். அவன் கண்டிப்பா பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடயே இருப்பாங்க. என்னைய கேட்டீங்கன்னா 1957ல வந்த ஒரு படம் இந்த விஷயத்த டீல் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இன்னைக்குமே அந்த விஷயம் நமக்கு ரிலேட்டபிளா இருக்கு. ஸ்டில் இந்த மாதிரி நடக்குது. லைக் பேஸ் ஆன் பேக்ரவுண்ட வச்சு ஜட்ஜ்மெண்ட்லாம் இங்க நிறைய நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது வந்து கண்டிப்பா சேடா தான் இருக்கு. நம்ம மூவிக்கு போவோம். சோ நெக்ஸ்ட் இந்த மூவி வந்து ஏன் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஓகே, இந்த மூவிக்குன்னு ஒரு கதை இருக்கு. இந்த மூவி எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது. அந்த டிஸ்கஷன்ல வந்து ஓகே, அந்த கிரைம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஃபைனலா வந்து நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேனா, நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேனான்னு ஒரு டிசிஷன் கொடுக்க போறாங்க. அது ஓகே. ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு? பேசிக்கிட்டே இருக்க போறாங்க. அப்ப ஏன் அது இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் செட் பண்ற அந்த டோன் சூப்பரா இருக்கும். இங்க ஸ்டார்ட்டிங்ல அண்ட் ஒரு நார்மல் மூவில நம்ம ஜெனரலா கேட்டிருப்போம் ரிவ்யூஸ்ல வரும்போது, ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் போக 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 அப்படியெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட்டிங் வர கான்வர்சேஷன்ல இருந்தே அவங்க கரெக்ட்டா ஒரு லெவல் செட்டப் பண்ணிடுறாங்க. போக 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 அந்த பிரஷர் இன்கிரீஸ் தான் பண்றாங்க. சோ அதனால வந்து நீங்க இன்னுமே என்கேஜா இருப்பீங்க இந்த மூவிக்குள்ள. சிம்பிள் ஒன் லைன் தான். லைக் சிம்பிள் அந்த கிரைமே சிம்பிள் தான். ரொம்ப அத பத்தி எலாபரேட் பண்ணி சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கிரைம் தான். பட் அத அவங்க அந்த டிஸ்கஷன் போக போக நம்மளும் யோசிப்போம். ஓ! கரெக்ட்ல இப்படியா இருக்கலாம். ஏன்னா அந்த டிஸ்கஷனோட இம்பார்ட்டன்ஸ் அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் இந்த கிரைம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு? ஏன் வந்து அந்த பையன் தான் கண்டிப்பா பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இங்க 2 விட்னஸஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது நடந்தது அதுன்னு சில விஷயங்கள சொல்லுவாங்க. பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்த நம்ம கேட்கும்போதே கிளியரா இருக்கே. சோ இத தாண்டி அவன் பண்ணலங்கிறது எப்படி இவரு ப்ரூவ் பண்ண போறாரு? ஏன்னா அந்த ஒன்லி ஒருத்தவர் தான் அந்த ஹென்றி ஃபன் அவர் மட்டும் தான் வந்து இல்ல அப்படிங்கிறாரு. எப்படி அவர் ப்ரூவ் பண்ண போறாருன்னு நம்ம யோசிக்கும்போது, அது ஒவ்வொரு ஸ்டெப்பா லைக் ஒண்ணு அது அப்படியே அந்த டிஸ்கஷன்ஸ் போகும். ஓ! கரெக்ட்ல இது இந்த மாரி நம்ம பார்த்திருக்கணும்ல. லைக் ஓகே, ஆமா இத நம்ம யோசிக்கலல்ல அப்படிங்கிற மாரி சூப்பரா கான்வர்சேஷன் கொண்டு போவாங்க. அங்க இருந்த அந்த ஒரு மீதி இருக்க 11 ஜூரிஸ்க்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வரும்ல. அந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. கரெக்ட்டா தான் பேசுறாங்க. லைக் நீங்க பார்க்கும்போது உங்களுக்குமே தோணும். ஓகே, ஆமா கரெக்ட் ஃபைன். இந்த பாயிண்ட் இப்படி கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி. அந்த இந்த மாரி நமக்கு ஒரு அந்த ஃபீல் பண்ண வச்சுட்டாவே இந்த படம் வந்து சக்சஸ் தான்ல. இன்னொரு விஷயம் எனக்கு இந்த படத்துல பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இங்க வோட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. லைக் வந்து ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் லைக் ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் வந்து வோட் பண்ணுவாங்க. இவன் இப்ப சொல்லுங்க லைக் வந்து அந்த அக்யூஸ் வந்து கில்ட்டியா நான் கில்ட்டியா அப்படிங்கிற மாரி. அந்த இது ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. ஓகே, யார் யார் கில்ட்டி சொல்றா, யார் நான் கில்ட்டி சொல்ல போறா, ஏன் அந்த மாரி மாத்தி சொல்றாங்கங்கிறத ரீசனிங்கும் பண்ணணும். சோ அந்த விஷயம் வந்து சூப்பராவே இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து அங்க ஒரு ஃபேன் இருக்கும். அது ரொம்ப நேரமா அது வந்து ஓடவே ஓடாது. ஸ்டார்ட்டிங் ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம்க்கு அது ஓடவே ஓடாது. அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து அந்த ஃபேன் போட ட்ரை பண்ணுவான். அது ஓடாது. அதுல இருந்து அப்படியே ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல இந்த இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இது ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைக் அந்த ஃபேன் அவன் போட ஆரம்பிச்சதுல இருந்து அவன் அப்படி இங்க நகர்ந்து போறதுல இருந்து ஒவ்வொருத்தவனா லைக் தனித்தனியா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சிங்கிள் ஷாட் சூப்பரா இருக்கும். அந்த சிங்கிள் ஷாட் எப்ப எண்ட் ஆகும்னா, ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே அங்க காமிச்சிருவாங்க. அங்க அந்த கம்ப்ளீட் சிங்கிள் ஷாட் முடிஞ்சு ஒரு கட் வரும். அந்த கட் வந்த பிறகு அந்த வர சீன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ காமிப்பாங்க. ஹென்ரிய காமிப்பாங்க. சோ கம்ப்ளீட்டா சிங்கிள் ஷாட்ல வந்து இந்த 11 பேரையும் காமிச்சிட்டு, ஹென்றி அதுக்கப்புறம் தான் அவங்க காமிப்பாங்க. அது சும்மா சிங்கிள் ஷாட்னா சும்மா ஒரு 1 மினிட் அப்படி போயிட்டு வர மாரி கூட இருக்காது. இது ஒரு லாங் சிங்கிள் ஷாட் தான். நல்லாவும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அதுதான் வந்து கதைய செட் பண்ணுது. சோ கதைய செட் பண்றத தாண்டி அந்த 12 ஜூரிஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான், என்ன கேரக்டரா இருக்கான்னு நமக்கு தெரியும். சோ அதையுமே அங்கதான் செட் பண்ணுது. அண்ட் சில பேர் வந்து அவனோட பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும். நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். சில பேர் அவன் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நினைச்சு புலம்பிட்டு இருப்பான். சோ இது எல்லாமே அந்த செட் பண்றது அந்த சிங்கிள் ஷாட்ல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அது கரெக்ட்டா அந்த சிங்கிள் ஷாட் முடியும். ஹென்றி அவர் வருவாரு. அதுக்கப்புறம் படம் நார்மலா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு 10 பேரு, 12 பேரு இந்த மாதிரி ஜூரிஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிஸ்கஷன் இதெல்லாம் இருக்கும்போது, ஆ அப்போ யார் யார் எந்தெந்த மாரி கேரக்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க செட் பண்ணியிருக்கணும். அது ஒர்க் ஆகியிருக்கணும். அப்பதான் ஒரு படமா வந்து அது வந்து கண்டிப்பா நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். இல்ல எதுவுமே இல்ல. எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவன் எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் ஒரு படம் கொண்டு போனாங்கன்னா, நோ லைக் அந்த கேரக்டர்னால எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. ஆனா இந்த படத்துல அந்த மாரி கிடையாது. எவ்ரி சிங்கிள் கேரக்டருமே ஆ லைக் அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ். அட்லீஸ்ட் லைக் வந்து அவன் வந்து கில்ட்டி, நான் கில்ட்டி சொல்ல போறானா? எப்ப வந்து கில்ட்டில இருந்து நான் கில்ட்டி மாற போறான்? அவன் மைண்ட் செட் எப்ப சேஞ்ச் ஆகும்? அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாச்சும் நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா சில பேர்லாம் ரொம்பவே ஹார்ஷா அங்க ட்ரீட் பண்ற ஜூரிஸ் இருப்பாங்க. சோ அவனுங்கலாம் எப்ப மாற போறானுங்க? இல்ல மாறுவானுங்களா? இல்லையா? என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிற ஒரு இது செட்டப் பண்ணது வந்து ரொம்பவே அழகா இருந்தது.
சோ நான் ஓவராலா லைக் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்லப் போற ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த கதைக்குள்ள நடக்கிற சில சீன்ஸ் பத்தியோ, இல்ல சில கேரக்டர்ஸ் பத்தி பேசப் போறேன். சோ நீங்க படம் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா போய் படம் பாருங்க. ஏன்னா இது மேபி ஸ்பாய்லர்ஸா கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆம், படம் பார்த்தவங்க அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. அதே மாரி இந்த படத்துல வந்து அந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டைன் எவிடன்ஸ் இருக்கும். சர்டைன் விட்னஸஸ் இருப்பாங்க. அது எல்லாமே கூட தப்பா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிஸ்கஷன்ஸ், சில வே ஆஃப் மெத்தட்ல கண்டுபிடிப்பாங்க. அது ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்ட் மேன் வந்து நான் போய் பார்த்தேன். இந்த டைம்ல நான் அங்க போய் ஓடி போய் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லுவாரு. ஆம், அதுக்கு வந்து இந்த ஓல்டு மேன் வந்து ஜெனரலா அவர் கோர்ட்டுக்கு வரும்போது அவர் வே ஆஃப் வாக்கிங் என்னன்னு நோட் பண்ணி, அத வந்து இன்னொரு ஓல்டு மேன் ஜூரி ஒண்ணு சொல்றதும், பிகாஸ் ஹி கேன் ரிலேட் டூ ஹிம். இந்த வயசுல அவரால என்ன பண்ண முடியுங்கிறது வந்து இந்த ஓல்டு ஜூரிக்கு தெரியும். சோ அப்படிங்கிறதும், அதே மாரி அந்த ஓல்டு மேன் உண்மையாலே அந்த டைம்ல இவ்வளவு தூரம் அங்க வாக் பண்ணாருன்னா, இந்த செகண்ட்ஸ் அவர் சொன்ன அந்த 15 செகண்ட்ஸ்குள்ள போயிருக்க முடியுமா? இல்லையா? அப்படிங்கிறதையும் வந்து அங்க ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. சோ அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதெல்லாம் நல்லாவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அ இந்த ட்ரெயின் போகும்போது நான் இந்த இந்த மாரி வந்து நான் உன்ன கொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயமும் அது ஏன் அது பாசிபிள் இல்லங்கிறதுக்கு வந்து இவங்க நடத்துற அந்த டிஸ்கஷனுமே செமையா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்டிங்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கத்திய வச்சு ஒரு சீக்வென்ஸ் வரும். அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. லைக் செம சர்ப்ரைசிங் எலமென்ட்டா இருந்தது. அந்த கத்திய வச்சு வர சீக்வென்ஸ். சோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் வந்து இது கண்டிப்பா இவன் தான் கொன்றுப்பான் அப்படின்னு எதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சொல்றோமோ, அது எல்லாமே டவுட் பண்ற மாரி. லைக் இங்க எதுவுமே வந்து இது நடக்கல அப்படிங்கிற மாரி இந்த படத்த அந்த மாரி முடிக்கல. ஆ இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. பிகாஸ் நம்ம போட்ட கால்குலேஷன் படி இது தப்பா போறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்குல்ல. சோ ஏன் இத நம்ம நம்பணும்? பேஸ்லெஸ்ஸா ஏன் இத நம்பணும்? அப்படிங்கிற மாரி இந்த எவிடன்ஸ ஹேண்டில் பண்றது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 விஷயங்கள் அங்க டீல் பண்ற அந்த கதைக்கும், அந்த கோர்ட் ரூம்ல நடக்கிற ஒரு என்விரான்மென்ட்க்கும் சிங்க் ஆகுறது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அதுல பெர்சனலா ரொம்ப புடிச்சது என்னன்னா, ஆ இந்த மாரி அந்த பையன் தான் சொல்றானே, "ஐ வில் கில் யூ. நான் உன்ன கொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கானே. அப்புறம் என்ன? அப்ப அவன் கண்டிப்பா அத பண்ணியிருக்க தான் போறான். அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்கஷன் ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நடக்கும். அதுலருந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு 2 ஜூரிஸ்குள்ள நடக்கிற அந்த ஹீட்டட் ஆர்குமென்ட்ல, "நான் உன்ன கொன்றுவேன்டா." அப்படிங்கிற மாரி ஒரு ஜூரி அங்க ஆப்போசிட்ல பார்த்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த மொமெண்ட் அப்படியே சைலன்ஸா முடிஞ்சிரும். பட் அவன் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு டயலாக் போட்டுலாம் அங்க நம்மகிட்ட எதுவுமே திணிச்சிருக்க மாட்டாங்க. சிம்பிளா நமக்கே தெரியும். இப்ப நீயுமே டு யூ மீன் இட் அப்படிங்கிற மாரி உன்ன கேட்பாங்க. சோ இப்ப நீயுமே அதான் மீன் பண்றியா? இல்ல நோ லைக் நான் அவுட் ஆஃப் ஒரு ஹீட்டட் ஆர்குமென்ட்ல நான் அந்த மாரி சொல்லிட்டேன். அவ்வளவுதான் சிம்பிள். அப்பதான் வந்து ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகே ஃபைன். லைக் நம்ம இவ்ளோ பெரிய படிச்சு ஜூரி ஆகி இவ்ளோ பெரிய ஆள் நம்மளே வந்து ஒரு ஹீட்டட் ஆர்குமென்ட் அப்ப வந்து சில வேர்ட்ஸ் விடும்போது, அது சின்ன பையன் அவன் வந்து அந்த வார்த்தை விட்டுருக்கான். அந்த ஒரு வார்த்தைய நம்பி அந்த வார்த்தை விட்டதுக்குமே வந்து உண்மையா இல்லையாங்கிற மாரி டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும். அந்த வார்த்தை உண்மையா இருந்தாலும், அவன் சொன்னதுக்காக அவன் அத செஞ்சிருப்பான் அப்படிங்கிற மாரி கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த சீன் வந்து சூப்பரா எடுத்து காமிச்சிருக்கும். அது செம்மையா இருக்கும். இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன சீனா தான் இருக்கும். அந்த என்விரான்மென்ட்டே எப்படி இருக்கும்னா வந்து எல்லாரும் ஃபேன் ஓடாதுன்னு நான் சொல்லிட்டேன். சோ ரொம்ப புழுக்கமா இருக்கும். எல்லாருக்குமே பயங்கரமா வேர்க்கும். அத வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைக் வந்து நோ ஒன் லைக் திருப்பி 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 அத சொல்லலாம் மாட்டாங்க. ஆ எல்லாருக்கும் வேர்க்கிறத காமிப்பாங்க. 2வது பாத்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ். அவங்க அந்த கோட் மேல போட்டிருப்பாங்க ஓவர் கோட். அத கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஹீட் தாங்க முடியல. ஏன்னா அந்த ரூம்ல வந்து பெருசா காத்து வரதுக்கான எந்த ஒரு இது இல்ல. ஹீட் தாங்க முடியல, வேர்க்குது அப்படிங்கிறத எல்லாருக்குமே வேர்க்குது அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த சீன்லயே காமிச்சிருப்பாங்க. ஜெனரலாவே லைக் ஒரு தனி சீனா இல்லாம, ஜெனரலாவே நம்ம அந்த படம் போகும்போதே அப்படியே தெரியும். ஓகே அந்த இடமே கொஞ்சம் வெக்கையா தான் இருக்கு போல அப்படிங்கிறது. அதுல ஒருத்தன் கேட்பான். இந்த மாரி "உனக்கு வேர்க்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்பான். "இல்ல எனக்கு வேர்க்காதுங்கிற" மாரி ஒரு பதில் சொல்லுவான். அத அப்படியே கட் பண்ணிட்டு, ஆ அந்த ஆள் சொன்ன ஒரு பாயிண்ட்ட வந்து தப்பு அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்கஷன் போகும். இல்ல இது கிடையாது அப்படிங்கிற ப்ரூவ் பண்ற மாரி ஒரு டிஸ்கஷன் போகும்போது, அவரோட அவரோட நெத்தியில இருந்து அப்படியே சின்னதா ஒரு வேர்வை வரும். லைக் அது ஜூம் இன் பண்ணி காமிக்கணும் அப்படிலாம் இருக்காது. ஆனா நீங்க அத பார்ப்பீங்க. சோ அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னா, அவருமே அத ஃபீல் பண்றாரு. நமக்கு இங்க வேர்க்குது. சோ இட்ஸ் மீன்ஸ் லைக் நம்ம பாயிண்ட் ஒண்ணும் ஸ்ட்ராங்கா இல்ல. இல்ல நம்ம தப்பான பாயிண்ட்ட வந்து இங்க எடுத்து வைக்கிறோம். பிகாஸ் நான் பிரஷரைஸ் ஆகுறேன். எனக்கு அது வேர்க்குதுங்கும்போது, சம்திங் இஸ் நாட் கரெக்ட்டா ஸ்டேபிள் அப்படிங்கிறத வந்து அந்த சீன் சூப்பரா காமிச்சிருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து இந்த படத்துல என்னன்னா, கேமரா ஆங்கிள்ஸ். ஆ இது நான் ஜெனரலா இந்த படத்த பத்தி பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். லைக் இந்த படம் முடிச்சுட்டு அத பத்தி டீட்டெயில்ஸ் என்ன என்ன பேசியிருக்காங்க, என்ன ரிவ்யூஸ் இது மாரி சும்மா ஜெனரலா அத பத்தி பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் கேமரா ஆங்கிள் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு அப்படி போய் பார்க்கும்போது, இனிஷியலா வந்து இந்த கதை, இந்த டோன் செட் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்ல இருந்து எப்படின்னா, அந்த கேமரா ஆங்கிள் வந்து டாப்ல இருந்து கீழ பார்த்த மாரி தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபேன்ல இருந்து இப்படி ஃபர்ஸ்ட் அந்த ஃபேன்ல இருந்து தான் வந்து அந்த ரூமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டாப்ல இருந்து கீழ பார்த்த மாரி ஒரு ஆங்கிள்ல தான் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூவிஸ் போக ஸ்ட்ரெய்ட்டா லைக் ஒரு ஆஃப் வே லைக் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா, இப்படி இந்த மாரி கேமரா ஆங்கிள் போகும். இன்னும் போக இன்னும் இன்டென்ஸா கதை போகுது. பிரஷர் பில்ட் ஆகுது. பயங்கரமா பிரஷர் போகுது. என்ன நடக்க போகுது? இன்னும் எத்தன பேர் வந்து கில்ட்டி சொல்லப் போறாங்க? இந்த பையனுக்கு என்ன டிசிஷன் கிடைக்க போகுது? அப்படின்னு நம்ம ரொம்ப சீரியஸா நோட் பண்ணும்போது,
கீழ இருந்து ஒரு ஓரளவுக்கு டவுன்வர்ட் ஆங்கிள் இருந்து நம்ம ஃபேஸ நல்லா காமிக்கிற மாரி, இப்ப நான் இங்க இருந்து எடுத்தேன்னா ஃபேஸ் நல்லா காமிக்கிற மாரி என்னோட ஃபேஸ்ல இருக்க அந்த ஃபீலிங்ஸ கேப்சர் பண்ற அளவுக்கு ஒரு ஆங்கிள் எடுத்திருப்பாங்க. விச் இஸ் சூப்பர். லைக் இது நான் ஒரு இதுல தனியா இந்த படத்த பத்தி பார்த்துட்டு படிக்கும்போது எனக்கு வாவ்! ஆசமா ஃபீல் ஆச்சு. இது ஒரு 1957ல இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ்ல இப்படி ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹைலைட். இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு 2, 3 சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எவிடன்ஸஸ்லாம் வந்து ஒண்ணு சொன்னாங்கல்ல, அந்த கத்தி அப்புறம் 2 விட்னஸ் அதெல்லாம் தப்பா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு சில டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் அத தாண்டி சில ஸ்டபர்னான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஜூரிஸ். அதுல ஒருத்தவர் வந்து அ அவரோட பாயிண்ட்ட வாய்ஸ் அவுட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல, ஈஸ் ஃப்ரம் ஸ்லம். அப்ப அவன் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய ஒரு மெசேஜ் மாரி ஒண்ணு பேசுவாரு. சோ அந்த இது பேசினோனே, எல்லாருக்குமே அதுல கடுப்பாயி, "ஏய் நீ உட்கார்றா. ஏய் ஏன்டா நீ இப்படி பேசுற? ஏய் திஸ் இஸ் ராங்." அந்த மாரி எந்த ஒரு டிஸ்கஷனுமே நடக்காது. எல்லாருக்குமே அது கடுப்பாகும். பார்க்குற உங்களுக்குமே டென்ஷன் தான் ஆகும். அப்படியே என்ன ஆகும்னா, அ அவரு அவரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அ சரி அவருக்கு ஒரு 3 பேர் சப்போர்ட் இருப்பாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு திரும்பி பார்ப்பாரு. யாருமே ஒவ்வொருத்தவங்களும் அந்த டேபிள்ல உட்கார்ந்த எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் எந்திச்சு போய் ஓரமா அந்த ரூம் ஓரமா போய் நின்னுப்பாங்க. அவருக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஓகே சம்திங் நம்ம ஒரு பாயிண்ட்ட கிராஸ் பண்ணி பேசிட்டோம். ரொம்ப லைக் இது வந்து அந்த பையன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரி நான் பேசல. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இருக்கு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அவன் தப்பு பண்ணியிருப்பான். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேக்கிரவுண்ட் கண்டிப்பா இதான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்லயே நான் வாழ்ந்திருக்கேன். ஊறி போயிருக்கேன். அப்படிங்கிறத ரொம்ப அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டு நோ அப்படி இருக்காது. அப்புறம் அப்படியே வருவாரு. அவர் ஏந்திச்சு வந்து அந்த ரவுண்ட் டேபிள் இருக்கும். அவரு ஒரு ஓரமா போய் ஒரு மூலையில உட்கார்ந்துப்பாரு. எல்லாரும் வந்து அந்த டேபிள்ல உட்கார்ந்துப்பாங்க. அவ்வளவுதான். படம் முடியிற வரைக்குமே அவர் அந்த டேபிள்ல தான் உட்கார்ந்திருப்பாரு. அந்த விஷயம் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி கிளைமாக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேரக்டர் வந்து அவரு அவரு ஏன் இவ்ளோ ஸ்டப்பர்னா இருக்காருங்கிறத ஸ்டார்ட்டிங்ல ஒரு சின்னதா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. எண்டிங்ல அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. இது எதுவுமே ஒரு ரீசனா தனியா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு போட்டோ காமிச்சிருப்பாங்க. ஆ அது எப்படி இருக்கும்னா, அவரு அவரோட பையன் வந்து அவர ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இந்த மாரி சண்டை போட்டுருப்பான். அவர்கிட்ட அடிக்க வந்திருப்பான். அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டயலாகா முன்னாடி சொல்லியிருப்பாரு. அப்போ ஆப்வியஸ்லி இந்த பையனும் அது பண்ணியிருப்பான் தானே, அவங்க அப்பா கிட்ட. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அவர்கிட்ட இருக்கும். அதுல இன்னொரு சூப்பரான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏன் அவரோட பையன் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவரே வந்து அங்க இருக்க அந்த ஓல்டு ஜூரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட இவரே ஒரு ஆட்டிட்யூடா தான் பேசியிருப்பாரு. சோ அவன் அந்த பையனோட கேரக்டர் எங்க இருந்து வரல. இவரே அப்படிப்பட்ட கேரக்டர் தான். இவரோட கேரக்டர் தான் அவங்க பையனுக்கும் வந்திருக்கு. அவன் பையனும் இவர்கிட்ட சண்டை போட்டு போயிட்டான். சோ ஆப்வியஸ்லி இப்படி பண்ணக்கூடியவன் இதே மாரி ஈக்குவலா இந்த பையன் இருக்கான், 18 இயர்ஸ் இருக்கான். கண்டிப்பா கொன்றுப்பான் அப்படிங்கிறது மட்டும் தான் தவிர்த்து, இந்த பையன் உண்மையாவே கொன்னானா, இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவர் யோசிக்க ரெடியாவே இல்ல. என் புள்ள இது பண்ணா, அந்த அந்த ஒரு திங் என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்குமே என்னால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ ஆப்வியஸ்லி இதுதான் இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்ப ப்ரீஜுடிஸா இந்த ஒரு இதான் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டலாவே இருந்தாரு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அத ரியலைஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற டிசிஷன் இந்த படத்த எங்க நெக்ஸ்ட் கொண்டு போறது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். சோ ஓவராலா படம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் லைக் நான் நெறைய டீடைல்ஸ் சொல்லியிருப்பேன். மேபி நெறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தான் நான் அ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு, பிளஸ் கொஞ்சம் அத பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். சோ நீங்க வேற ஏதாவது டீடைல்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் ஓவராலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான டாபிக் ஹேண்டில் பண்ணிருக்கு. ஆ ஹேண்டில் பண்ணியிருக்க டாபிக் ஒரு பக்கம் இருந்தாலும், ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ரொம்பவே புடிச்சது. இத கண்டிப்பா நான் வந்து ஃபிரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். சரி ஒரு புதுசா லைக் நம்ம YouTubeல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பேசி சொல்லுவோமே அப்படிங்கிறது இந்த ட்ரை. உங்களோட ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க போடுற லைக், நீங்க பார்க்குற வியூஸ், லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மாரி வேற ஏதாவது நல்ல படங்கள் பார்த்தேன்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ம். ஓகே. வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பை பை.